Okay, fine. ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து பாலிமார்பிசம் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு மீதி ஒரு 2-3 கான்செப்ட் இருக்கு. அப்புறம் பேக்கேஜஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு, ஸோ ஜாவாவில் வந்து ஒரு 2 டாபிக் மட்டும் பெண்டிங் இருக்கும். எக்ஸப்ஷன் அண்ட் தென் கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த டாபிக் மட்டும் அடுத்து பார்ப்போம். அண்ட் தென் நம்ம ஜாவாவில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கடைசியாக பேசுவோம் கிளாஸ் முடிச்சுட்டு. நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த மாதிரி, ஸோ ஒரு மெத்தட்ல ஃபங்க்ஷன் பாடி இல்லாம வெறும் ஃபங்க்ஷன் சிக்னேச்சர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் void print செமிகோலன். இது எங்க நம்ம பார்த்தோம்? இன்டர்ஃபேஸ் உள்ள இருக்கிற, ஸோ லாஸ்ட் டைம் ஐ அக்கௌண்ட்னு சொல்லி ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணோம். அதுக்குள்ள வித்ட்ரா இந்த மாதிரி இது வச்சிருந்தோம். ஸோ ப்ராபர்ட்டி வித்ட்ரா வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா இது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ இன்டர்ஃபேஸ் உள்ள இருக்கிறது எல்லாமே டிஃபால்ட்டா வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் தான் இருக்கும், அல்லது டிஃபால்ட் மெத்தட் இருக்கும். ஸோ டிஃபால்ட் மெத்தட் என்ன பார்த்தோம்? இதுக்கு முன்னாடி டிஃபால்ட்னு சொல்லி போடுவோம். ஸோ டிஃபால்ட் மெத்தட்ஸுக்கும் அப்ஸ்ட்ராக்ட் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸ்க்குள்ள டிஃபால்ட் மெத்தட்ஸுக்கு பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் இருக்குன்னா அது டிஃபால்ட் மெத்தட் நம்ம சொல்லுவோம். மற்ற எதுக்குமே வந்து பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் இருக்காது, ஃபங்க்ஷன் சிக்னேச்சர் மட்டும்தான் இருக்கும். இது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் சொல்லுவோம். இது இன்டர்ஃபேஸ்ல தான் இருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு நார்மல் கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வச்சிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கிளாஸ் எழுதுறேன். லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம்? சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லி ஒரு கிளாஸ் வச்சிருந்தோம். இதுல செக் பேலன்ஸ் சொல்லி சரி. ஸோ இதே செக் பேலன்ஸ் சேலரி அக்கௌண்ட்டையும் ரெண்டுத்துல இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துலையுமே வந்து போல் காமன் தான். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் என்ன எழுதுவோம்? ரிட்டர்ன். இதுலயும் பார்த்தீங்கன்னா அதே போல் தான், ரிட்டர்ன். அப்போ இங்கேயும் இன்ட் பேலன்ஸ், இங்கேயும் இன்ட் பேலன்ஸ். ஸோ இந்த 4 லைன் ஆஃப் கோட் வந்து ரெண்டுத்துலையும் காமன் தான். ஸோ ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கும் என்ன பண்ணுவோம்? இந்த ரெண்டுத்துலையும் காமனாக கோடை எடுத்து ஒரு பேஸ் கிளாஸ்ல போட்டு, ஸோ இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் எக்ஸ்டென்ஸ் இந்த பேஸ் கிளாஸ் அந்த மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இன்ஹெரிடன்ஸ் இந்த விஷயம் பார்த்தோம் பார்த்தீங்களா? இப்போ அந்த மாதிரி ஒரு கிளாஸ் நான் வந்து பேஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணி போடுறேன். லாஸ்ட் டைம் பார்த்த சேலரி அக்கௌண்ட், லாஸ்ட் டைம் இன்டர்ஃபேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதியிருந்தோம். ஸோ சேலரி அக்கௌண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஐ அக்கௌண்ட் போட்டிருந்தோம். அண்ட் தென் இந்த ஐ அக்கௌண்ட்ல இருக்கிற இது வித்ட்ரா, செக் பேலன்ஸ், தென் டிஃபால்ட் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, சேலரி அக்கௌண்ட்ல இருக்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயும் ஒரு செக் பேலன்ஸ் இருக்கு. இதே செக் பேலன்ஸ் சேலரி அக்கௌண்ட். ஸோ சேலரி அக்கௌண்ட்லயும் அதே கோட் தான், செக் பேலன்ஸுக்கு இன்ட் பேலன்ஸ் ஒன்று. சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயும் அதே கோட் தான் இருக்கும். ரெண்டுத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஐ அக்கௌண்ட் போட்டிருக்கோம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணாம அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஸோ இந்த அக்கௌண்ட்ன்ற ஒரு கிளாஸை நான் என்ன பண்றேன்னா, ஸோ அக்கௌண்ட் ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன். ஸோ அக்கௌண்ட்னு இருந்தாலே அவங்க சேவிங்ஸ் அக்கௌண்டா இருந்தாலும், சேலரி அக்கௌண்டா இருந்தாலும், பிக்ஸ்ட் அக்கௌண்டா இருந்தாலும் இந்த கோடு காமன் தான். கரெக்டுங்களா? ஆனா ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 5000 நம்ம இனிஷியல் வேல்யூ வச்சிருக்கோம். அதாவது ஒரு சேலரி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது 5000 ரூபாய் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் கண்டிப்பா கொடுத்து ஓப்பன் பண்ணணும். இதே சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா 1000 ரூபாய் கொடுத்து ஓப்பன் பண்ணணும்.
அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா இன்ட் பேலன்ஸ் வச்சுட்டு அதுக்கான வேல்யூவை நம்ம இங்க வாங்கிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்ஸ்ட்ரக்டர்ல பேலன்ஸ் அனுப்பி ஸோ என்னுடைய அக்கௌண்ட் என்ன இருக்கும், இனிஷியல் பேலன்ஸ் எவ்வளோ, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பேலன்ஸ் கொடுப்போம், அண்ட் தென் செக் பேலன்ஸை இதை வாங்குவோம். ஸோ இதுதான் பேசிக் கிளாஸ். இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட் என்ன பண்றோம்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் அதை எடுத்துட்டு எக்ஸ்டென்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கிற இந்த கோடு வந்து தேவைப்படும். ஏன்னா இதோட பேஸ் கிளாஸ் ஆல்ரெடி கோடு இருக்கு. ஸோ அது இங்கேயும் வந்து நம்மளுக்கு அவைலபிளா இருக்கும். இங்க என்ன பண்ணுவோம், சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதோட பேஸ் கிளாஸ்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் பொறுத்தளவுல எவ்வளவு பேலன்ஸ் இனிஷியலா இருக்கணும், 1000. அப்ப ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுமா, அங்கிருந்து சூப்பர்னு பார்த்த உடனே அதோட பேஸ் கிளாஸ் கால் ஆகுமா. ஸோ அதோட பேஸ் கிளாஸ் போய் 1000 வேல்யூ இந்த பேலன்ஸ்ல போய் அசைன் பண்ணும். எப்ப சேவிங்ஸ் அக்கௌண்ட். இதே லாஜிக் தான் சேலரி அக்கௌண்ட்டுக்கு. போர்டு நமக்கு எல்லாமே பேசிக்ஸ்ல இருக்கு. சேலரி அக்கௌண்ட் பட் 1000 பதிலாக 5000. ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணானா டிஃபால்ட்டா 1000 பேலன்ஸ் போய் விழுந்துடும். சேலரி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணானா 5000 ஒரு வேல்யூ அந்த பேலன்ஸ்ல போய் விழுந்துடும். ஸோ காமனா இருக்கிற கோட பேஸ் கிளாஸ்ல கொண்டு போட்டாச்சு. இது இன்ஹெரிட்டன்ஸ் ரேஷியோ. ஸோ இந்த சேலரி அக்கௌண்ட்ல எக்ஸ்டென்ஸ் அக்கௌண்ட் சொல்லி போட்டோம். இப்ப நான் இந்த அக்கௌண்ட்ன்ற ஒரு விஷயத்துல செக் பேலன்ஸ் இருக்கு. அக்கௌண்ட்னா என்னென்ன இருக்கணும், செக் பேலன்ஸ் இருக்கணும், வித்ட்ரா இருக்கணும். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், அந்த இடத்துல ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எழுதுறேன். அதாவது இந்த மெத்தடோட இம்ப்ளிமெண்டேஷன் இங்க நம்ம செக் பேலன்ஸுக்கு போட்ட மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் போட முடியாது. ஏன்னா செக் பேலன்ஸ்னா எந்த டைப் ஆஃப் அக்கௌண்டா இருந்தாலும் ரிட்டர்ன் பேலன்ஸ். சேவிங்ஸ் அக்கௌண்டா இருந்தாலும் இதே கோடு தான், சேலரி அக்கௌண்டா இருந்தாலும் இதே கோடு தான். இதே வித்ட்ரா அமௌண்ட் பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்டா இருந்தா கோடு மாறும், அதே மாதிரி வந்து சேலரி அக்கௌண்டா இருந்தா கோடு மாறும், அதே மாதிரி பிக்ஸ்ட் டெபாசிட் தான் மாறும். ஸோ அந்த கோடு மாறுன்ற போது நம்மளோட பேஸ் கிளாஸ்ல இதுக்கான ஃபங்க்ஷன் பாடி எழுத முடியாது. அது ஏன்னு புரியுதா, டவுட்ஸ் இருக்குங்களா. செக் பேலன்ஸ்க்கு நம்மளால காமன் கோட் பேஸ் கிளாஸ் எழுதிட்டோம். இந்த கோடு தான் இதோட டிரைவ்ட் கிளாஸ் எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். ஆனா வித்ட்ரான்ற விஷயம் கோடு மாறும். எதை பொறுத்து மாறும், அவனோட டிரைவ்ட் கிளாஸ் பொறுத்து மாறும். அதனால என்ன சொல்லியிருக்கேன்னா கண்டிப்பா வித்ட்ரான்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும். ஆனா அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் அவன் டிரைவ்ட் கிளாஸ் பார்த்து கொள்றோம். இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா இது வந்து போடுவோம், கம்பைல் டைம் எரர் சொல்லும், அதை எப்படி சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். நான் இது சேலரி அக்கௌண்ட்ல வித்ட்ரா தூக்கியிருக்கேன் அக்கௌண்ட். Java. According to base class again, which you can according to base class. So print savings account order, check balance print பண்றேன், salary account order, check balance print பண்றேன். ரொம்ப சிம்பிள். ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன், அவனோட பேஸ் கிளாஸ் ஆப்ஜெக்ட் வச்சு பேஸ் கிளாஸ் அந்த வேரியபிள் வச்சு செக் பேலன்ஸ் கால் பண்றேன், மீதி கால் பண்றேன். அது பண்ணல, ரெண்டு கோடு பேஸ் கிளாஸ் தான் இருக்கு. என்ன சொல்றான், என்னுடைய மிஸ்ஸிங் மெத்தட் பாடி ஆர் டிக்ளேர் அப்ஸ்ட்ராக்ட். என்னுடைய இந்த இடத்துல ஃபங்க்ஷன் பாடி மிஸ் ஆகுது. ஃபங்க்ஷன் பாடி போட்டேன் அப்படின்னா எனக்கு யாரும் சொல்ல மாட்டான். அல்லது டிக்ளேர் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், உனக்கு ஃபங்க்ஷன் பாடி இல்லை அப்படின்னா இந்த மெத்தட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், அப்ப நீ அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லி போட சொல்றான். அந்த எரர் பார்க்கும்போது ஒண்ணு மெத்தடோட பாடி மிஸ் ஆகுது,
அல்லது மெத்தட் பாடி இல்ல அப்படின்னா இது அப்ஸ்ட்ராக்டா டிக்ளேர் பண்ணணும்னு சொல்றோம். அப்ஸ்ட்ராக்ட் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அப்ஸ்ட்ராக்ட் டிக்ளேர் பண்ணிட்டோம். அடுத்து என்ன சொல்றான்? அக்கவுண்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிடையாது. நீங்க ஒரு மெத்தட உங்க கிளாஸ்ல ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருந்துச்சுன்னா அந்த கிளாஸே அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா இருக்கணும். ஒரு கிளாஸ்ல ஒரு மெத்தட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா இருந்துச்சுன்னா அந்த கிளாஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா என்ன? ஃபங்க்ஷன் பாடி இருக்காது, மெத்தட் பாடி இருக்காது. ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருந்தாலே அந்த கிளாஸே அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஆகும். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா a class cannot be instantiated. அதாவது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு உங்களால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாதுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மெயின் டாட் ஜாவால இந்த கோடை கமெண்ட் பண்ணுறேன். ஒரு அக்கௌண்ட்டுக்கான ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். அக்கவுண்ட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் cannot be instantiated. உங்களால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஏன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாதுன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் என்ன அர்த்தம்? கண்டிப்பா அதுக்குள்ள ஒரு மெத்தட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா இருக்கணும். அப்ப நான் இந்த இடத்துல இதுக்கு ஆப்ஜெக்ட் அலோவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், டாட் வித்ட்ரான்னு நீங்க கூப்பிடுறீங்க, அது ஃபங்க்ஷன் பாடியே இருக்காது. அப்ப என்ன பண்ணுவது? லாஜிக்கலா அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணா ஒண்ணுமே பண்ணாது. ஒண்ணுமே பண்ணாதுன்ற போது அதுக்கு நீ ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ண அலோவ் பண்ணக்கூடாதுன்னு ஜாவா சொல்லலாம். ஓகே, அப்ப எனக்கு ஆப்ஜெக்ட்டுக்கு அலோவ் பண்ண அவசியமே இல்லை. பட் இங்க பாத்தீங்கன்னா அதே சேவிங்ஸ் அக்கௌண்ட் செக் பேலன்ஸ் கம்பைல் ஆயிடுச்சு. 1000 என்னுடைய சேவிங்ஸ் அக்கௌண்டோட ஸ்டார்டிங் பேலன்ஸ், 5000 வந்து என்னுடைய சேலரி அக்கௌண்டோட ஸ்டார்டிங் பேலன்ஸ். இதுக்கு நம்ம என்ன பண்ணிருந்தோம்? இன்டர்ஃபேஸ் வச்சு பண்ணாம ஒரு பேஸ் கிளாஸ் வச்சு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வச்சிருந்தோம். ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருந்தா அந்த கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் ஆயிடும். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இருந்துச்சுன்னா உங்களால ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண முடியாது. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா என்ன அப்படின்னு டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? ஸோ காமன் கோட் எல்லாமே எடுத்து இங்க போட்டுருந்தோம். ஓகே, ஸோ இப்ப என்ன சொல்லியிருக்கேன் லாஜிக்கலா? வித்ட்ரான்ற ஒரு இது வந்து ஒரு கான்ட்ராக்ட். லாஸ்ட் இன்டர்ஃபேஸ் பார்த்த அந்த மாதிரி இந்த வித்ட்ராவோட இம்ப்ளிமெண்டேஷன் எங்க இருக்கணும்? இவனை யார் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கானோ அங்க இருக்கணும். ஸோ அப்ப நான் என் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வித்ட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ஸோ இந்த இடத்துல சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெய்லி லிமிட் வந்து 10,000 வச்சுப்போம் சேவிங்ஸ் அக்கௌண்ட். அப்புறம் என்ன பண்ற இந்த இடத்துல என்னுடைய டெய்லி லிமிட்னு சொல்லி ஒரு இது வச்சிருப்பேன். இது வந்து இது மாறாது. அதனால என்ன பண்ணுவேன்னா ஃபைனல் வேரியபிள்ல டெய்லி லிமிட் 10,000 இது ஸ்டார்டிங். ஏன் ஃபைனல் போட்டிருக்கேன்? கான்ஸ்டன்ட். ஸோ இந்த டெய்லி லிமிட்ன்ற ஒரு வேல்யூவை உங்களால மாற்ற முடியாது. ஃபர்ஸ்ட் திங். ஏன் ஸ்டார்டிங் போட்டிருக்கேன்? எக்ஸலென்ட். ஸோ 10 அக்கௌண்ட் இருந்தா 10 அக்கௌண்ட், அதாவது 10 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் எல்லாருக்கும் அந்த டெய்லி லிமிட் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் பொறுத்தவரை 10,000 ரூபாய் தான் இருக்கும். இப்ப இதுல வித்ட்ரா பண்ணி செக் பண்ணுவோம். இஃப் என்னுடைய வித்ட்ரால எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ண போறேன்னு இருக்கணும். அப்ப என்னோட அக்கௌண்ட்ல நான் சொல்லுவேன் எவ்வளவு அமௌண்ட் வித்ட்ரா பண்ண போறேன்னு. ஸோ இங்க என்ன கோட் எழுதுவோம்? இஃப் என்னுடைய அமௌண்ட் வந்து இட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டெய்லி லிமிட்டா இருந்தா மட்டும் தான் நான் அலோவ் பண்ணுவேன். இல்ல இப்படி சொல்லலாம், இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் டெய்லி லிமிட்டா இருந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்லுவேன்? withdrawal amount exceeding the daily limit. இல்லைன்னா நம்ம யூஸ்வலா கொள்ளுற மாதிரி பேலன்ஸ்ல பேலன்ஸ் நம்பர்ஸ் இந்த கோடு இங்க இருக்கிற வித்ட்ராயல் லிமிட் பொறுத்து இருக்கும். இப்ப இதே மாதிரி ஒரு கோடு எங்க எழுதுவோம்? அதுவும் பண்ணலாம்.
அதுவும் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம இது அண்டர்ஸ்டாண்டிங்காக அது நம்மளுக்கு இப்ப நம்ம டெய்லி உள்ள போல. இப்ப அதே டெய்லி லிமிட்டிங் பாத்தீங்கன்னா 10,000 பதிலா 20,000 கேட்டல அதே கோடு தான் இங்க. இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த கோடு வந்து இங்க அதுக்கு இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ். அது 10,000 இது 20,000 அப்படின்னு. இந்த கோடு காமன். இதே கோடை எடுத்து நம்ம பேஸ் கிளாஸ்லயும் போடலாம். போடுறதா இருந்தா இந்த டெய்லி லிமிட் என்ன பண்ணுவோம், பேஸ் கிளாஸ்ல ஒரு கிளாஸ் வேரியபிளா இருக்காம ஆப்ஜெக்ட் லெவல் வேரியபிளா வச்சிருவோம். வச்சுட்டு இதையும் இங்க பாஸ் பண்ணுவோம் டெய்லி லிமிட் என்னன்னு. இந்த டிஃபரன்ஸ் நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? கோடு எங்கெல்லாம் மாறுமோ அந்த இம்ப்ளிமெண்டேஷனை நான் பேஸ் கிளாஸ்ல போடாம ஆக்சுவல் டிரைவ்டு கிளாஸ்ல போட்டிருக்கேன். ஏன்னா அதோட இம்ப்ளிமெண்டேஷன் மாறும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். இந்த கோடு காமன் கோடு தான், இதையும் தூக்கி பேஸ் கிளாஸ்லயே போட்டுடலாமே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் நாளைக்கு இன்னொரு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். லெட்ஸே ஃபிக்ஸ்ட் டெபாசிட் சொல்லி ஒரு இது கிரியேட் பண்றேன். ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல அக்கௌண்ட்ல டெய்லி லிமிட் ஒரு கான்செப்டே கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ அப்ப வித்ட்ரான்ற ஒரு விஷயத்துல இந்த கோடை வந்து இந்த அக்கௌண்ட் இதுக்குள்ள போட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அந்த கோடு வந்து அதுக்கு சூட் ஆகாது. அப்ப இங்க என்ன நம்ம என்ன இங்க பண்றோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்னுடைய செக் பேலன்ஸ்ன்றது irrespective ஆஃப் என்னோட டிரைவ் கிளாஸ் ஏதாவது இருந்தாலும் காமன். அதனால இவனை பேஸ் கிளாஸ்க்கு மூவ் பண்ணிட்டோம். பேஸ் கிளாஸ் என்னது, என்னுடைய அக்கௌண்ட் டாட் ஜாவா. என்னுடைய வித்ட்ரா எல்லா இதுவும் காமன் கிடையாது. ரெண்டே ரெண்டு தான் காமனா இருக்கு, இன்னொரு காமனா இல்லை. அதனால நான் வந்து டிரைவ்டு கிளாஸ்ல தான் இதோட இம்ப்ளிமெண்டேஷனை போட்டிருக்கேன். ரெண்டாவது இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்னு சொல்லி நம்ம பேஸ் கிளாஸ்ல சொல்லியிருக்கோம். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் பேஸ் கிளாஸ். ஏன்னா இதுக்கான காமன் இம்ப்ளிமெண்டேஷன் கிடையாது, டிரைவ்டு கிளாஸ்ல இது பண்ண போறேன்னு சொல்லி சொல்றதுனால அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் போட்டிருக்கோம். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா என்ன, கிளாஸ்னா என்ன, எந்த மெத்தட் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் சொல்லி போடுறோம், எந்த மெத்தட் வந்து பேஸ் கிளாஸ் மூவ் பண்றோம் அப்படின்றத ஹை லெவல்ல இந்த டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷனலிசம் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வரலாம். நேற்று இன்டர்ஃபேஸ் வச்சு போட்டோம், இன்னைக்கு அதே கூட நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வச்சு போட்டுருக்கோம். எதை வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா நீங்க உள்ள வச்சிருக்கிற எல்லா மெத்தடுமே வந்து டிஃபால்ட்டாவே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஓகே, இப்போ இந்த செக் பேலன்ஸ் ஒன்று பாத்தீங்களா, இது நம்மளால இன்டர்ஃபேஸ்ல போட முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ், இதுல பேலன்ஸ் அப்படின்ற ஒரு என்ன ஃபீல்ட் இருக்கு, இதுல பேலன்ஸ் என்னது சார், ஃபீல்ட். நம்மளோட அக்கௌண்டோட ஃபீல்ட், சேல்ஸ் அக்கௌண்ட், சேலரி அக்கௌண்ட் இருக்கட்டும், சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கட்டும், ஒரு ஃபீல்ட், பேஸ் ஃபீல்ட். இந்த ஃபீல்டை நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல பேஸ் கிளாஸ்ல வைக்க முடியும். இந்த ஃபீல்டை யூஸ் பண்ற ஃபங்க்ஷனை நம்மளால எழுத முடியும். ஓகேங்களா? ஆனா இன்டர்ஃபேஸ் எடுத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ்ல என்ன இருக்கும், வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும்தான் வைக்க முடியுமே தவிர உங்களுடைய கிளாஸ் லெவல் வேரியபிள், அதாவது உங்களோட ஆப்ஜெக்ட் லெவல் வேரியபிள்ல உங்களால இன்டர்ஃபேஸ்ல வைக்க முடியும். ஸோ இந்த பேலன்ஸ்ன்ற விஷயத்த உங்களால இன்டர்ஃபேஸ்ல டிக்ளேர் பண்ண முடியாது. நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் இப்படி வச்சிருக்கோம்னா நம்மளால பேலன்ஸ்ன்றத இங்க சொல்ல முடியாது இன்டர்ஃபேஸ்ல. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் ஒண்ணு. ரெண்டாவது டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரிலேட்டட் இருக்கிற எல்லா இங்க இருக்கிற ஆல் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்குள்ள ஒரு மெத்தட் அப்ஸ்ட்ராக்ட் இருக்கு, இன்னொரு மெத்தட் அப்ஸ்ட்ராக்ட் கிடையாது. ஆனா இன்டர்ஃபேஸ் பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா எல்லா மெத்தடுமே அப்ஸ்ட்ராக்டா தான் இருக்கும் பை டிஃபால்ட்டா. டிஃபால்ட் மெத்தட்ஸ் இட்ஸ் an exception. இந்த ரெண்டு டிஃபரன்ஸ். மூணாவது டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரிலேட்டட் கிளாஸஸ். இந்த ஒரு பேஸ் கிளாஸா இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து ஆக்ட் ஆகாது. இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா பேஸ் கிளாஸா ஆக்ட் ஆகாது. ஸோ இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், இது எல்லாத்துக்குமே வந்து ரெண்டுமே காமன் இதை வச்சு பண்ணலாம். ஆனா ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்னால என்னுடைய ஆக்சுவல் ஃபங்க்ஷனாலிட்டியை இங்க கொண்டு வர முடியும். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ள செக் பேலன்ஸ் வந்து ஆக்சுவல் ஃபங்க்ஷனாலிட்டி, ஏன்னா விச் இன்வால்வ்ஸ் பேலன்ஸ்ன்ற ஒரு வேரியபிளை இன்வால்வ் பண்ணிருக்கிற விஷயம். இதே ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை என்னால இன்டர்ஃபேஸ்ல கொண்டு வர முடியாது. ஏன்னா அந்த இடத்துல நம்மளால ஒரு கிளாஸ் வேரியபிள் பேலன்ஸ் விஷயத்த உள்ள கொண்டு வர முடியாது. இப்போ பிரிண்ட் கட்டுறோம், system dot out dot println. So it will help you to
கம்ப்ளீட் த கோட் இருக்கும். எல்லாத்தோட ஐடியிலையும் இது இருக்கும்.